அனுபஜீவியமாக்கார் உபஜீவியம்னா எல்லாருக்கும் பயன்படக்கூடியது. அனுபஜீவியம்னா ஒருத்தருக்கும் அது பயன்படாதான் பண்ணணும். அதனால பெரிய ஆச்சாரங்களை வாசிட்டு கடைசியில் எங்கள் ஆச்சாரம் என்னன்னா அந்த வித்தியை யாருமே கல்யாணம் கெட்ட குடும்பத்துக்கு பண்ணுவாங்க வரும். அந்த மாதிரி அந்த கெட்ட குணம் உள்ளவங்க வித்தியாலும் அந்த சம்பிரதாயத்துக்கு தான் விஷயம் கேட்டால் வேறு படிப்பாங்க இருக்கா. அந்த சம்பிரதாயத்தில் எல்லாம் ஆச்சாரத்தோடு தேசிய சம்பிரதாயத்தில் ஆச்சாரத்தோடு எப்படி அதான் விஷயம். மற்றவங்களாம் இத்தனை சாஸ்திரங்கள் எப்படி இருந்தாலும் ஆச்சாரியர்களாக இருக்கா. அந்த சம்பிரதாயம் முழுக்க அவங்க அவங்களுக்கு அதே காலத்தில் இருந்து சாஸ்திரத்தை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட வித்தியை தான் ரொம்ப வசதி. ஆச்சாரியர்கள் ஆச்சாரத்திலிருந்து வித்தியை கட்டத்துலேயே ஆச்சாரியர்களுக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்தா போல நம்மகிட்ட அந்த சுவாமி சிஷியரை அவர் வந்து ஆச்சாரியர்கள் அவருக்கு வித்தியாசம் செஞ்சார்கள். இந்த குடும்பத்தை கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து உலகியாக இருப்பான்னு குணத்தை பார்க்குற போல அவருக்கு ஆத்ம தான் மோசம் பண்ணுறது. அவர்கிட்ட வித்தியை வேணும். அது 4 பேர் உங்களுக்கு கழுப்புங்கிறதுக்கு செஞ்சு அவர்கிட்ட அந்த வித்தியை வேண்டாம் அப்படின்னா அனுபஜீவின்னா அயலாரால கைக்கொள்ளத்தால் உபஜீவின்னா கைக்கொள்ளத்தக்கது. எல்லாரும் விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியாது என் வித்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தரும் வெறுக்க முடியாது. அனுபஜீவியும் ஆக்காது ஒழியும் அர்த்தம். அதுக்காக எச்சு பண்ணி ஆகாது எங்களுடைய கருத்தையே பிரயோஜனம் ஆக்காது ஒழியும். சில பேர் சொல்லுவா சாஸ்திரம் வாசிச்சுட்டு வாசிப்புனா விளக்க மாட்டாங்க. ஏன்னா வாசிச்சுட்டு எதுக்காக சொல்லித்தர வாசிக்கிறது அதே அனுஷ்டானம் கிடைக்கிறது தானே. இதுதான் சொல்லுறாருன்னு தெரிஞ்சுக்கலாமே. அதுக்காக தான் வாசிக்கிறத விட வாசிட்டு கர்நாடகே கிடைக்கிறது காலேஜ் சொல்லிட்டாங்க. இன்னும் ராசிக்கு சொல்றாரு சாமி அடாது என்னதான் சொல்லிருக்காருன்னு பார்த்தேன். ஒரு கற்கையே பிரயோஜனமாக கற்க முதல்ல கற்கை இல்லை கற்றதும் அதுக்காக நிற்கையே பிரயோஜனம் அதுக்காக நடக்கணும். அதுக்காக தான் வித்தியை கற்கணும். இந்த கற்கையே பிரயோஜனம் நல்ல சாப்பிட்டு வச்சுட்டோம். நிராகாய நிச்சுகம் நிராகாயம். எந்த ஒரு சாஸ்திரத்தை கேட்டும்போது வைராக்கியத்துக்கு ஹேத்துவாக ஆகும் இல்லையோ, எந்த சாஸ்திரத்தை கேட்டு தர்மானுஷ்டானத்துக்கு காரணமாக ஆகும் இல்லையோ, மனசோட சாந்திக்கு எந்த கேள்விக்காக நமக்கு பயன்படுறது இல்லையோ, அது அழகாக வாக்கிட்டு அந்த காகவாய் மாந்தாசி ஆகார ஒழியும் சுபத்தம் சப்தேன காகவாசித்தமே அது ரொம்ப அழகான சப்தமாக இருந்தால் கூட அதாவது உபதேசம் பண்ணலாம். நெற்சுத்தம் திராகாய எந்த சாஸ்திரமானது சுத்தம்னா சாஸ்திரம். இந்த சாஸ்திரம்ன்றது என்ன சப்தங்களுடைய சமூகம் தான் இந்த சாஸ்திரம்ன்றது நாட் ஆஃப் வேர்ட்ஸ். சப்தங்களுடைய குடியல். அந்த சப்தங்களுடைய குடியலுக்கு அந்த எந்த சாஸ்திரம்னு சொல்லலாம்னு கேட்டால் எந்த சப்தங்களுடைய குடியலை கேட்டு மனசில் வைராக்கியம் பாருங்கள். வைராக்கியத்துக்கு ஹேத்துவாக இருக்கிற சப்த வாசித்தான் சாஸ்திரம். சாஸ்திரம் சில சாஸ்திரம் கேட்டு வைராக்கியம் இல்லைன்னாக்க அவங்க கேட்டது சாஸ்திரம். அவங்க கேட்டது வைராக்கியத்துக்காக கேட்கும். இல்லை அந்த சப்தத்தை காக்க வாசித்தோம். வாசித்தோம்னா காக்காய் போடும். காக்காய் போடலாம் அதுக்கு அர்த்தம் அதுவும் அந்த மாதிரி ஆத்ம உணர்வு அனுஷ்டானம் இல்லாதது அதெல்லாம் கண்ணை கட்டுறதுமா இருக்கும். காக்கா கட்டுறது அது கட்டுறதுமே கட்டுறது அது சொல்றதுக்காக வந்து காக்க வாசித்து காக்காய் சப்தம் துஷ்பம் தான் சொல்லுவோம். அது சுபத்தமபி சப்தம். அது அழகான சப்தத்தோட ஒரு கிராமட்டிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சார் ஆத்ம ஆச்சாரிய சப்தம் இந்த மாதிரியாக என்கிற வழியே கற்கையே பிரயோஜனம் ஆக்காது ஒழியும். இவற்றை கொண்டு மாந்தாசியாக ஒழியும். அதாவது இந்த வித்தியை கொண்டு இவன் ஆத்ம கொண்ட சம்பாதிக்கிறதுல அனுஷ்டானத்தை பண்ணுறதில்லை. இருக்கிற ஆச்சாரிய சொல்லிட்டால் எத்தனை இப்படி அசாரி சொல்லிட்டு படிக்கணும். இந்த சப்தத்தை அசாரி சொல்லிட்டு படிக்கணும். அவர் மாந்தாசின்னா வாயில் எடுத்துகிட்டே சாப்பிட்ற மாந்தம் ஆசிரம். வாந்தி எப்படி சாப்பிட்றது அதாவது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இன்னொரு சொல்லிக் கொடுப்பான். இப்போ இந்த சாஸ்திரம்லாம் இருக்க அசலாக சொல்லிக் கொடுக்க அனுபவம் புதுசு புதுசாக இருக்குது. சப்தம் அதே சப்தமாக இருக்கலாம். ஒரே ராசிக்கு சாப்பிட்டு 10 பேர் சொல்லும்போது மாந்தாசினி கொண்டு செய்யலாம். 22 ரூபா சிபாஷி
இப்போ சிவாஜி சொல்லுங்க சொன்னதே திருப்பி சொல்லுங்க சுவாமி தேசியம் வாந்தாசியானே சொல்லுவாங்க. அதுக்காக சிவாஜிக்கு மாற்றி சொல்லுவாங்க. அவன் வாந்தாசி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தூரம் சொல்லிச்சு அனுபவத்தோடு சொல்லுவாங்க. ஒரு தூரம் சொல்லிச்சு அவன் ஆத்மபுரத்தையும் அனுஷ்டானத்தையும் அதுவும் தியானம் செய்யப்படுது. சார் கேட்கிற போதும் மாத்திரை சொல்கிற போதும் அபூர்வமான விஷயங்கள் வந்து அபூர்வம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அபூர்வமான அர்த்தராபத்துக்காக சொல்லுங்க. அப்போ எதுவும் ரூபாய்க்காக சொல்லுவாங்க. ரூபாய்க்கு சொல்லுவோம் டேபிளுக்காக சொல்லுவாங்க. இதே மாதிரி இவங்க ஆத்மா ரூபாய் வீட்டுதான் மட்டும் சொல்றாங்க. 50 வருஷம் 40 வருஷம் சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிச்சு அபூர்வமான அர்த்தராபத்துல என்ன சொல்லுவாங்க. அந்த அனுபவிச்சு சொல்ற போது அது மந்தாசியா ஆகும். அபூர்வார்த்தராபம் அது புதுசு புதுசாக அனுபவிக்கும். ஆத்மாவோடு இல்லாமல் மனோடு இல்லாமல் குணோடு இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் அதுக்காகவே எடுத்து சொன்னாங்க. அது போர்ஷன் தான் கிடைக்கும். இன்னும் அனுபவிச்சிருக்கணும். அதில் ஏதோ ஒரு போர்ஷன் முடிக்கணும். அந்த மாதிரி போர்ஷன் முடிக்கணும் பார்த்தா மாந்தாசியாக மாந்தாசியாக ये यथा बांतमस्मृति बालाः नित्यम् अभुक्तये एवन्ते बांतमस्मृति स्ववीर्यस्य उपभोगः सरस्वती संतोषले अलगे भवति स्वामी ये यथा बांतमस्मृति बालाः नित्यम् अभुक्तये अजीर्णं बांत्यं அதே போல ஏகத்தை மாத்தமஸ்மிருதி சுவீர்யस्य अभुक्तेय बोलिए नित्यम अभुक्तेय से ओनर को मान करके सामने पूरा दूर करने बैठेगा ना उसने शुरू कर दिया नित्यम अभुक्तेय ना नित्यम अभुक्तेय तुम बड़े जो सामने बैठे हमारे शास्त्र कांफिटा है ना कांफिट है कोई शास्त्र नित्यम अभुक्तेय ना शास्त्र का कांफिटा है वस्तु है शास्त्र अरे बोले इबाड़े का कुछ सोचते हैं अपनी बात अंताशी आहार ஒழிவு இவற்றையெல்லாம் கணித அலங்கார வார்த்தைகள் இவற்றையெல்லாம் அவன் கற்ற வித்தியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த வித்தியை ஆற்றுகளும் ஆற்றாங்கள் எல்லாத்தையுமே அது வந்து அசராருக்கு வச்சுருக்கோம். இவற்றை கணித அலங்கார வார்த்தைகள் சாப்பிட வாசிங்க ஆற்றாங்க ஆற்றுகள் வச்சுருக்கா சொல்லுங்க ஆற்றுகள் எங்கிட்ட தான் காசு நாமஸ்தானத்துக்காக யாரும் ஆர்வம் அந்த பண்ணி இது இருந்துச்சு ஆற்று உணவு நாமஸ்தானத்து கட்ட கல்வியில் என்ன பண்ணுறாரு கணிகாலக்காரன்னா தேசியாஸ்திரி அலங்காரம் இருக்கணும். பதிமூட்டு அலங்காரம் பர்த்தாவுக்கு சந்தோஷத்துக்கு மட்டும் காரணமாக தேசியாஸ்திரி அலங்காரம் போராட்டத்துக்கு சந்தோஷத்துக்காக தான் இந்த அசராசத்துக்கு அலங்காரம் தான் அந்த கணிகாலக்காரம் शास्त्र आत्मा अलंकार में आत्मरूपना अलंकार विद्या असल विद्या पड़ेगा स्वाल चंद्र उपजा उपजा असल युवाती असल सनातन शास्त्र ब्रह्म फाइट असल घड़िका अलंकार सकालकार में घड़िका अलंकार அது உபயோகம் அகலாக உபயோகப்படுது. அந்த மாதிரி சில பொருள் அது மாதிரி சில அப்போ பார்த்தா அப்போட ஸ்டிலே பொருள் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சில உபயோகம் இந்த மாதிரி அவங்க விட்டா ஒவ்வொரு தான் குணத்தை காத்தாலும் 1000 காய்ச்சி விளையாடு ஒரு வாசல் ஓடி சொல்லுவோம் 10 காய்ச்சி கொடுக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனா உள்ளூர் ஜனங்கள்லாம் விசைகாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாசிட்டு 20 சாஸ்திரம் வாசித்தாலும் போர்டு போட்டு அசிலார் காலம் பண்ணிருக்காங்க. அந்த பகவத உலகத்தில் கற்ற கல்வியை ஆற்றுவது எல்லாத்தையும் கரிகாலங்காரமாக ஆக்காங்க. கரிகாலங்காரம் ஆக்குறது
விளைச்சான் பார்க்கணும். ரங்கநாத செலுத்துறதுக்கு கூட நிறைய பச்சை மீன் சொல்லி சமூகம் கொடுப்பா. இந்த வழியில் வந்து அந்த சமூகத்தை விடைக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி விட்டாங்க. விளைச்சாங்க சின்ன சமூகம் கிடைச்சா அந்த சமூகத்தை எண்ணத்தில் சமூகம் சில பேர் திருவாரூர் வந்து சமூகம் அது ரங்கநாத சாமி சாப்பிட்ற சமூகம் விளைக்காத பத்னி ரொம்ப சிறப்பு கல்வி போட்டு வாசல் என்ன சொல்லுவாங்க புத்தி வளர்க்கணும் தனியாக ஆராசனம் படிக்கிறது ஒவ்வொரு சந்தையாக சாதம் பண்ணி கொடுத்து என்ன சாதம் போடுறது அவன் சொல்ல குழந்தை ஒரு பேக்கெட் பற்றி எடுத்து வாசல் அவன் என்ன சொல்லுவாங்க புத்தி வளர்க்கணும் தனியாக பண்ணிடுவாங்கன்னா இதுக்கு போகும் சாப்பிட்டு சுச்சியாகவும் ருச்சியாகவும் நான் பண்ணுறேன் இது உங்கள் சத்தம் இருக்கிறதாலும் அது பகவான் நாம் அனுபவிக்கா சில வஸ்துக்கள் கிடைச்சிருக்கேன் நாம் அனுபவிக்காமல் அசலம் விட்டாங்க போட்டாங்க குடும்பத்தில் மக்கினாங்க சொல்லிட்டு வித்தியா ஐம்பத்து அவுத்திரியாக இதே பாஷையில் ஐம்பத்து அவுத்தியாக நினைப்பா அதுமாதிரி எல்லாரும் லோகவத்தி இருக்கிறா அவங்ககிட்ட பிறகு வாங்கிக்க மாட்டேங்குது ஆனால் வாங்கி செய்கிறாரு ஒரு ஐம்பது அவுத்திரின்னு சொல்லலாம் அது லோகவத்தி இருக்கிறா செய்யல இருக்காச்சுன்னா அந்த காலத்தில் சொல்லிட்டு சிஷ்டில் போட்டு அயோத்தியனுக்கு இந்த வித்தியை நீ கொடுத்தா முடியா அப்படின்னு கேட்டு தான் வித்தியை உபதேசம் பண்ணுவாங்க என் பொண்ணு யாராவது அந்த வீட்டுக்கு வேலை செய்யும் இந்த வீட்டுக்கு வேலை செய்யும் கண்ட வீட்டுக்கு வேலை செய்யணும் இருக்கக்கூடாது உனக்கு ஒரு சேர்ப்பாடு கூட வேலை செய்யணும் பண்ணிட்டு ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க இந்த புத்தியை நீ கல்வியாக கைவிட்டுதான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி விளைச்சாம்பாக்கு அம்பாக்கள் அவள் புரியாக்கு அவள் அந்த கஷ்டம் அவங்க கடையில் இருக்கிறது கஷ்டப்பட்டு விரிச்சு அவங்களுக்கு உணவு வாசிக்கிறாங்க அவளுக்கு இது அம்பளுக்கு அவள் வச்சுக்காக இவங்க சாப்பிட்டு ஒரு வீட்டு எல்லாம் ஒரு வீடு இருக்குது அவன் சாத்தா போராடி அப்படின்னா கஷ்டப்பட்டு ஆச்சாரியர்கள் கஷ்டப்பட்டு கட்டணும் முக்கிய லட்சம் அது சில ஜனங்கள் விபத்து அனுபவிக்கிறது அதனால் இந்த மாதிரி அம்பலத்திலே அவள் புரியாது அம்பலத்தில் அந்த கார்னரில் அவளுக்கு விளையாட்டு அந்த வித்திய ஆச்சாரியர்கள் நல்ல யோகியம் வீட்டு வித்தியை விட்டா இந்த பசங்களை வித்தியை உபதேசம் எப்படி குழந்தையை பூவாங்க குழந்தையின் கையில் பூவாளியாக செய்யாத ஒழியவும் செய்யாத ஒழியவும் கட்டித்தால எப்படி சொன்ன விளைச்சாம்பாக்குன்னு சொன்னது அதுக்கு ஒரு சமாள ஸ்லோகம் இருக்கும் ரொம்ப அழகான ஸ்லோகம் ஆனால் எங்களுக்கு கண்டித்தாலையும் தாசியிலையும் உண்டாக்கி பேசுகிற ஸ்லோகம் தாசியிலும் கண்டித்தாலும் பழைய காலத்தில் நம்ம சம்பிரதாய ஆச்சாரியை பற்றி சொல்லுங்கள் இந்த பணம்னு பணத்துக்காக எல்லாத்தையும் விற்கிறாங்க அதனாலையும் தாசியிலையும் உண்டாச்சுருக்காங்க தாசியல் சரீரத்தால் இருக்காருன்னு அசலாக இருக்கா பண்டித்தாளாக இருக்கிறவா அந்த ஆத்மாவாக இருக்காருன்னு அசலாக இருக்கா அசலாக இருக்கிறது ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப அழகாக சொல்லுவோம் இப்போதான் பார்க்கும்போது தாசியில தேவை அந்திவாருக்கு சரீரம் தான் அசலாக இருக்கா இவன் புத்திமான ஆத்மாவையே பரமாத்மா சேடம் புத்துவ வஸ்துவே அசலாக இருக்கா அடிமையாக அதில் புத்தி சோழத்துக்கு எந்த வஸ்து இருக்குது பண்டித்து மட்டும்தான் பெரிய தப்பு பண்டித்து அவளும் அர்த்தத்துக்கு ஆசைப்படுத்தான் பண்டித்தை அர்த்தகார்த்தம் அர்த்தத்தை ஆசை பணம் பாடுகள் ஆசைங்க கன்யஸ்திரீ இவசு கன்யஸ்திரின்னு சொல்லுவது கன்யஸ்திரின்னு விலைக்கு கிடைக்கிற ஸ்திரீ விலைக்கு கிடைக்கிற ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி இது ஹையர் நாளைக்கு சுத்தத்துன்னு சொல்லுவோம் விலை மாறுன்னு சொல்லுவோம் அதில் கன்னிஸ்திரின்னு கண்ணின்னா விலைக்கு இருக்கிற விலைக்காக சாமான்கள் இருக்குங்க ஸ்திரீகளுக்கும் விலைக்கு அந்த கன்னிஸ்திரின்னு சொல்லுவாங்க அந்த கன்னிஸ்திரி பெற்ற ஸ்வயம் ஆத்மா சம்ஸ்கிருத்திய பிரபாவப்பட்டு அந்த சரீரத்தை காக்கிறவங்க காக்க சரீரத்தால் தான் விடுவான் அப்படியா சிலருக்கு இதெல்லாம் சொல்லும்போது சில பிரிவாளர் ஐடிகள் சொல்லும்போது அதிசயம் முடியவராகி ஆசிரியர்கள் தாமத்தோட விடிசேர் முரசுகள் முற்றத்து இயம்ப ஒடிசேர் புகழராயும் போவர் அப்படின்னு ஒன்னாயிரம் அந்த பாசத்துக்கு வரும் ஆச்சாரியர்களாக கையில் காணிக்கை வச்சுட்டு அடிசேர் முடியவராகி ஆசிரியர்கள் தாமத்தோட காணிக்கையோடு வெளியே படுக்கிறார் மற்றவங்களால் கொண்டு வந்து இந்த பெரிய ராஜாக்கள் திருவிழை வச்சு துணிமுடியாக தலையை தொட்டு வழங்குவாங்க உடனே பேரியெல்லாம் பெரிய புத்தம் இருக்கும் இல்லையா வாசல் கோல்கடி அது பெரிய இடி போல ராஜ்யங்களாக வந்து அப்படி இடிசேர்
பிடிசேர் மோசங்கள் முற்றத்தை இயம்ப ஆச்சாரங்கள்லாம் பிள்ளையாருக்கு செய்கிறாங்க. நல்லா என்ன ஆகிடும் கேட்டால் பொடிசேர் துகளாக துகளாகி பொண்ணோட பொடியாக போகுதா. இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறது இந்த பாஷை எங்களுக்காக தான் வந்ததுன்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா ஐடிகள் செய்கிறது எல்லாரும் வரல டமார் அடிக்கிறது ஐடிகள் சத்துறோம் பெரிய டமார் அடிக்கிறோட இடிசேர் புருஷர்கள் முற்றத்தை இயம்ப அடிசேர் முடிவாகி ஆசிரியர் தவத்தோட இப்பெல்லாம் அந்த ஆசனத்தில் புத்தவர்கள் அந்த துகளாக தெரியும். கிரஸ்தனாக இருந்தால் எரிச்சுடுவா. சன்னியாசி அப்படியே மண்ணோட மண்ணம் வைக்க போவாங்க குழியில் போயிருக்கு. இப்பெல்லாம் இந்த கடைசியில் குழியில் தான் அளவு கொடுக்குறா. அதனால் விலை இல்லாமல் எங்களுக்கு தான் அவ்வளோ இல்லாமல் அடிக்கிறது அசத்துவ ராஜாக்களை பற்றி சொல்லுவோம். அதுவும் இந்த ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு பண்டிதாளுக்குவா நமக்கெல்லாம் பண்ணுறதுக்கும் அப்படிதான் இருக்கணும். சொல்லிக்கணும் சேர்த்து சொல்லுவோம். இப்போ பண்டிகா ஆசிரியத்தில் இந்த மாதிரி சாஸ்திர பரமேஸ்வரா இவ்வளோ பிரதிஸ்தி இருக்கிறதான்னு சில பேர் இப்போ தோணும். ஸ்லோகம் பார்த்தா அவன் பண்ணுறதுக்கும் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா பண்டிகா ஆசிரியத்துக்கு சொல்கிற அப்படி போகணும். அந்த மாதிரி வந்து ஆனால் நம்ம வேண்டி வாழ்க்கை சொல்லுவோம், ஆசைப்பட்டு கழிவாழ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சு நாம் பண்ணுறதும் தப்புதாகவும் ஒரு மனிதனை நினைக்க முடியாத இந்த ஸ்லோகம் ஆச்சாரியால் இருக்கிறோம். அவங்களுக்கு அக்கிருதியாக பணமும் பணத்தை ஆசை வைக்கக்கூடாது. அவளும் ஆச்சாரியம் ரொம்ப வந்து குற்றப்பட்டு இந்த மாதிரி 2 பேருக்கு சட்டம் இவரையும் கேட்கக்கூடாது. அவளையும் பேர்மர்த்திக்காதேன்னு சொல்லுது. ஒரு சக்கரம் பரண்டுன்னா இவன் கொடுக்கலன்னு தான் அவன் கேட்கறான். அவன் கேட்கறதா தான் அவன் கொடுக்குறது. அப்படி ஆயிடுது. ரேட் பேசினா இந்த ரேட் பேசி ஆச்சாரியம் வேண்டாம் ரேட் பேசாம தெரியாது. அவன் சொன்னா அவன் கொடுத்தா நான் ஏன் ரேட் பேசி போயிருந்தேன். அதில் சக்கரத்துக்கு சரியாக அந்த பாதுகாப்பாக தெளிவாக இருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு போது நமக்கான் சொல்லுவோம் ஒவ்வொரு சந்தேகப்பட்டு சொல்ல முடியாத இருக்கும். சொல்லுதான் வந்து இந்த சிஷ்யத்தை யாருக்கு சிஷ்யம் எப்படி வருது சொல்ல மாட்டான். ஏன்னா தன் விஷயத்தை கொடுத்துக்கணும்னு சொல்றா ஆயிடுறது சத்போதத்துக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் விஷயம் புரியும் தான் சொல்றது. பக்தி அவங்களும் பக்தி சத்தியாக கேட்கும். சொல்றவரும் அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சு ஆனந்தாரம் கொடுத்து அந்த நேரத்தையாக தான் சொல்லுறது தவிர மற்றவெல்லாம் அவர் விஷயத்துக்கு போடுறதுல அவனை பிடிக்காதுங்களா இவருக்கு வாங்கலாம் சொல்லுவோம். அதே பிரதமர் அது எதுக்காக இதுவால பல பேர் அதுக்காக சிவமூடி திருப்பி காலம் வரைக்கும் சொல்லுவாங்க. மத்திய தாசிகள் ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கு பாண்டித்யாக படிக்கிறோம் அழகனாக படிக்கிறார் 2 பேரும் ஒன்று அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சோழர்களுக்கு பிரதிஷ்டி ஆத்ம சம்ஸ்கிருதி பரோபகரணை இத்தியாதி பரியசிக்கிறபடியே இந்த மாதிரி பண்டிதால பரியசிக்கிறபடியே வருகாரங்களுக்காக பக்கத்திலே வந்து காலம் சொல்லுறது இந்த பண்டாள் சிவாச்சார சொல்லுறது வருஷத்துக்கு ஆரம்பத்தில் இங்கே ஒரு ஆள் இருந்து பாதிப்பூச்சி அந்த இடத்துக்கு அவன் தாத்தா 6 நடந்து வருவா காலட்சேபம் போச்சு. மகாலட்சுமி போட்டு நான் இருக்கிறதுக்கு சாமி நினைச்ச முடியாது. இந்த வருஷம் அடிக்கடி சாமி வரும். அதனால ரொம்ப புத்திசாலி மனசே ஸ்ரீபாஷி சித்திரமே வருவேன். காலட்சேபம் இங்கே போகிறதுக்குள்ள இந்த கட்டு கையில் எடுத்துக்கலாம் அப்படியே போச்சு அப்படி பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் மேலே ஆட்சி பண்ணுறதுக்கு அங்கே நடந்து போச்சு 10 மணி பார்க்க கட்டு அத்தோட சரி அப்படி போட்டு பண்ணுவாங்க. போச்சு ரிக்ஷாவில் போடுவேன். ஏன்னா காலட்சேபத்துக்கு மறைச்சே பாகத்துக்கு வருவேன். அதுக்காக மறைச்சே நடந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போச்சுன்னா ரிக்ஷாவில் போடுவேன். அப்படிலாம் இருக்குது காலட்சேபம். அப்போலாம் ஐடிகள் பட்டு போய் காலட்சேபம் இருக்காருன்னு சில பேர் சொல்லுவாள். அப்படி போகலைன்னா மருதாச்சாரிய சுவாமிக்கு ஆத்மஜீவன் எப்படி கிடைச்சது. முந்த ஒரு ஐடிகள் புராசம் உபதேசம் நினைச்சு மருதாச்சாரிய சுவாமி 10 பேருக்கு உபதேசம் கேட்டு முந்து கொஞ்சம் ஐடிகள் உபதேசத்துக்கு விடாத போய் கொண்டு புராசத்தில் சரணாதிபதி காலட்சேபம் ஸ்ரீபாஷி காலட்சேபம் தான் பண்ணியாகணும். இந்த சாட்சியாக சாய்க்கணும். இதெல்லாம் எங்கள் ஆத்மா போனா போகணும்னு வற்புறுத்தி போய் பிரார்த்திச்சேன். அதுக்கப்புறம் ஐடிகள் செய்யணும். பட்டு மறந்துடுங்க பட்டு வர வேண்டாம் மயிலாப்பூர் வெளுத்துறது அப்படியே இல்லை அது அப்படி இல்லை. அப்புறம் இந்த இடத்த காமிச்சாட்டு தனி இடம் தனி இடம் அது பார்த்தா ஆகிட்டீங்க கிராமத்தில் இருக்கிறாப்பே இருக்குன்னு குழம்புலாம் இருந்து புக்கில் இருக்கு பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அவனுக்கு கிட்ட ஒரு 2 கொல்லாம் நடந்தே இங்கிருந்து ஆகிட்டு திருவிக்கல்ல போய் செய்து சமுத்திர வழியாகவே நடக்கும். அந்த ஈக்காக ஒரு திருட்டு கொடுக்குறாரு. அந்த மாதிரியா வந்து சாயங்காலம் போன சொல்லி அப்படியே சமுத்திர வழியாகவே திரும்ப சுத்தமாக இருக்கிறாங்க. எங்கே சொல்ல
அப்போ அந்த காலத்தில் அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லி இப்போ அந்த சுவாமி வற்புறுத்தி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்புறம் சரணாகதி ஆட்டுக்குள்ளே இங்கே சன்னியாசம் ஆகிட்டு தேப்பர் வாழ்க்கை பண்ணணும்னு சொல்லிட்டு சன்னியாசி ஆகிட்டு அங்கே வந்து படிக்கிறாங்க. அப்போ நான் தான் சொல்லுவேன் இங்கே சொன்னேன் அப்படிதான் எழுதிக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சு அந்த சுவாமியில் அந்த மகான்களுக்குலாம் ஒட்டை அதை பண்டிகை அர்த்தகாலத்தில் கன்னிஸ்கரி ஆத்மா சம்ஸ்கிருதி மனோகரி திருக்கோட்டூர் சுவாமி எந்த ஊருக்கு போனால் போட்டாலும் 6 மாதம் 1 வருஷம் வேண்டியது கான்ஷியஸ் ஆகும். அதனால் என்ன இந்த காலத்தில் என்ன வசதி விஷயத்தை உபன்யாசம் பண்ணுறான், 1 மாதம் உபன்யாசம் பண்ணால் 10,000 15,000 ஒரு சின்ன இருந்தாலும் எத்தனை ரூபா தரா லட்சம் தான். அந்த காலம் திருக்கோட்டூர் சுவாமிக்கு என்ன கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஷங்களுக்குலாம் கல்யாணம் காலத்துலேயும் எல்லாம் கட்டி செய்வாள். அதனால ஏதோ உச்சத்துக்கு இருக்கா அன்னைக்கு திருவாரூர் அவர் கொடுப்பாரு. அவளும் மறுநாள் பற்றி கவலைப்படுது. அதுக்கப்புறம் தான் ஐடிங்களுக்கு ஆகும் வாங்கிட்டான். அந்த சமயத்தில் ஒன்றும் அவ்வளோ அபேட்சிச்சது இல்லை. அப்படின்னா கிருப்பையாக ரிஸ்க் வாங்கினதுக்கு தான் திருக்கோட்டை சுவாமி ஆத்மா சம்ஸ்கிருத்த பரோபரியா இத்தியாதிகள் பரிஹசிக்கிறபடியே கணிகாலங்கான வளர்ப்பது தேசிய அலங்காரத்தை வளர்ப்பது விலைச்சார்ந்துக்காக அதாவது விலைக்காக சமர்ப்பி இருக்கிறதாக அவர்கள் அம்பலத்தில் அவள் பொதி ஆக்குது, குரங்கின் கையில் பூமாலை ஆக்குது செய்யாது ஒழியவும். இந்த மாதிரி அது பண்ணாருன்னா இதான் ஆச்சாரியர்கள் இது பண்ணுறதால. அதுக்கப்புறம் கல்யாணம் புத்தியை தியானம் பண்ணுற காலத்தில் அந்த புத்தியார் என்ன பண்ணுறதுனா அது ப்ராக்டிக்கலாக தெரியாத சாஸ்திரம் சொல்றது மனுஸ்மிருத்தின்னு சொல்கிறாங்க. சேவதிஷ்டேஸ்மி க்ஷமா என்று பிராமணனை அபேட்சித்தபடியே அதாவது புத்தியானது அந்த ஆச்சார ஒரு சிஷ்யனுக்கு புத்தியை உபதேசம் பண்ணுற காலத்தில் அந்த புத்தியார் ஆச்சாரங்கிட்ட அந்த சிஷ்யனுக்கு வருதோ இல்லையோ அப்போ அந்த சிஷ்யனை கையை பிடிச்சி அந்த புத்தியை கழுத்துனால நாஸ்திகாய சகாயாதி மத்பக்தி ரஹிதாயவா அசூயகாய மரம் பலதாக சேவதிஷ்டேஸ்மி க்ஷமா. ஒரு பிராமணன் இத்தனை உங்கள் ஆச்சாரங்கிட்ட நான் இருந்து இப்போ என்ன உங்ககிட்ட இப்போ அனுப்பிச்சுட்டாங்க உங்ககிட்ட சேவதிஷ்டே சேவதி உனக்கு ஒரு பெரிய விஜயாக உனக்கு பெரிய உபகாரம் ஒரு பெரிய புதையலாக நான் இருக்கேன். ஒரு பெரிய விஜயாக நான் இருக்கேன். புதையல் ஆட்டுக்குன்னாங்க இந்த புதையலை பதக்கத்துக்காக சத்துருக்காக கட்டுக்கு புதையல் கட்டுச்சுன்னு யாருக்கையும் சொல்லாத காப்பதுக்கு இல்லை. அபூர்வ யுத்த வந்து ஆச்சாரத்தை காட்டாத நிறையா வச்சு காப்போம். சேவதி தே அஸ்மி அர்த்தம் சேவதி தஸ்தே சேவதிஷ்டே சேவதியை பெரிய புதையெல்லாம் நான் அவங்க பெரிய காப்பாற்றேன். காப்பாற்றுறது என்ன பண்ணுவேன் நாஸ்திகனுக்கு அதை கொடுக்குறேன். வித்தியான்னு சொன்னால் இந்த பிராமணனுக்கு நாஸ்திகனுக்கு அதை உபதேசம் பண்ணி கொடுக்குறேன். சட்டம் இருக்காங்க சட்டம்னா தெரியாத அதாவது 2ஆம் இருக்கிறாரு அதை கருதல் பண்ணுறேன். பக்தி ரஹிதா சாஸ்திரத்தில் எனக்கு பக்தி இல்லையோ வித்தியில் பக்தி இல்லாதவங்க வித்தியை கொடுத்தாங்க. பக்தி ரஹிதா அசூயக்காய அசூய உள்ளவருக்காக விதை மாதலாக கொடுத்தாரு. நாஸ்திகாய சகாயாபி மத்பக்தி ரஹிதாயவா அசூயகாய மாதாக சேவதிஷ்டேஸ்மி ரக்ஷமா இது வியாக்கியம் என்று பிராமணனை அடியிலேன்னா அந்த சிஷன்கிட்ட அந்த வித்தியாவது வரும்போது அது அடியிலே வித்தியை தான் அந்த வித்தியை தான் பிராமணனை அபேட்சித்தபடியிலே எப்படி அபேட்சித்தீங்க நான் பெரும் புதையலாட்டு கிடைச்சிருக்கேன் இந்த பெருக்கு நீங்கள் புத்திராயப்பா என்று அபேட்சித்தபடியிலே அசலார் கையிலே காட்டிக்கொள்ள அர்த்தம் அயலார் கையிலே காட்டிக்கூடாதே ரட்சித்துக் கொள்ளவும் அர்த்தம். அசலார் கையில் காட்டிக்கொள்ளும். அசலாது யாருன்னா என்ன பண்ணுறா இந்த பொண்ணை எனக்கு சரியான பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. இந்த பொண்ணு நீ காத்தினாருக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை மட்டும் போய் சார் கடைசி நேரத்தில் போயிட்டு இருக்கேன். சில சத்துக்கு சொல்ல பொண்ணு தோணுது நீ இந்த பொண்ணை தெரிவிக்க 2ஆம் கல்யாணம் பண்ணுவோம் அந்த வயசாக இருக்கும் 21 மாதத்துக்கு ஸ்திரீல் வாங்கினாலும் பொண்ணு கொடுக்குறாரு இவனே பிரகார புத்தியை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதே போல சாஸ்திரம் இந்த புத்தியை கொடுத்துச்சு அவன் ஏற்கனவே இன்னொரு பெண்ணை கை பிடிச்சிருக்காரான்னு பார்த்து இன்னொரு பெண்ணை கை பிடிக்காத பார்த்து இந்த புத்தியை எந்த பெண்ணை முடியல. இன்னொரு பெண் அசூயை என்ற பெண்ணை கை பிடிச்சிருக்காங்க. அசூயக்காய இருக்கும் அசூயா அனசூயான ஸ்திரீ இல்லை அசூயான்னு ஒரு ஸ்திரீ தானே. அசூயை என்ற ஸ்திரீயை கைப்பிடிக்காத பாருங்க அசூயை இல்லாத அசூயை என்ற ஒரு
அசூயாதில கைப்பிடித்து வைப்பார் கையில் காட்டி கொடுக்காது. அசூய நாஸ்திக்கு புத்தி இதனால இதெல்லாம் கைப்பிடிக்காது. அதாவது இதெல்லாம் இல்லாத நாஸ்திக நோய் அசூயா நோய் இல்லாத இருக்காரு. அப்படி அசூயாதில் கைப்பிடித்து வைப்பார் கையில் காட்டிக்கூடாதே ரட்சித்துக் கொள்ளவும் தப்பு. அது புத்தி அசூயோடு கொடுக்கணும். பிறவை குருடனான தன்னை அயர் வரும் அவர்கள் அயர் வரும் சின்னவர்கள் அயர் வருங்க அயர் வரும் அவர்கள் வருஷத்துக்கு அருகராம்படி இருக்கிற சமூககாரர்களுக்கு செய்யலாம் புத்திரகாரர்கள் அதை ரட்சித்துள்ளது. இது எது பண்ணோம் நல்ல உதாரணத்துக்கு ஆச்சாரம் புத்திரகாரம் பண்ண முடியாதுன்னு நல்லா சொல்லிக்கணும். நாம் பிறவை கூட விழிகள் கூட சொல்லிக்கணும். சொல்லிட்டே கொடுக்கணும். அதாவது கற்றுக்காரங்க இல்லாமல் பார்க்கணும். பிறவை கூடுதலான தன்னை அயர்வோரும் அவர்கள் வருஷத்துக்கு அருகராம்படி தெரிஞ்சு அது அஜ்ஞான கோஷ்டி நம்ம அஜ்ஞானமே இல்லாத நித்திய சூழ்நிலை கோஷ்டிக்கு தக்கவனாக ஆக்கி வச்சிருக்கா யாரும் ஆச்சாரம். பிறவைக்கூட தன்னை அயர்வரும் பிறவைக்கூடனா அதோட அஜ்ஞானம் பிறவையிலிருந்தே அஜ்ஞானம் தன்னை அஜ்ஞான கந்தமே இல்லாத நித்திய சூழ்நிலை அயர்வரும் அவர்கள் வருஷத்துக்கு அருகராம்படி திருத்தின பரமோபகாரகத்தாரு ஆச்சாரம். அந்த பரமோபகாரங்களுக்கு உபகாரகன் பரமோபகாரகன் இவருக்கு மேற்பட்ட உபகாரம் பண்றது ஈஸ்வரனும் அப்படி அவருக்கு செய்யலாம் புத்திரகாரம் இல்லை இல்லை என்ற இடத்தை தெளிந்து என்ன பண்ணணும் கேட்ட தெளிந்து என்னை தீமனங்களுக்காய் உனக்கு என் செய்ய என்று இருக்கவும் பிரார்த்தனை. என் மனசுக்கு அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை போக்கிய என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கு என் செய்ய நான் உனக்கு எந்த உபகாரம் இல்லை எந்த பண்ணுவேன் ஆலமரணும் அவருடைய இது எப்படி பண்ணுறது அந்த பரமாத்மாவே ஆச்சார சமூக ஆசைப்பட்டவர். ஏகாந்தை உபதேஷ்டவியா தெய்வம் கிராமகுலாதி விஷ்ணுநாத் உபதேஷ்டவியா அஸ்தசாமி சரணி என்ற புதையும் காட்டி வசிஷ்ட உபதேச சரணமாக வருவார் வம்சக்கலாக பிறகு பயத்து கைக்கு தந்தை என்று ஆச்சார சம்பந்தம் ஒன்றுங்க. ஆச்சார சம்பந்தம் எல்லாருக்கும் சம்பந்தம் கிடைக்கல. பெருமாளே ரொம்ப ஆசைப்பட்டு பெற்றார் இந்த ஆச்சாரத்துக்கு. அத்தனை ராஜவம்சத்தில் பெருமாள் இல்லாமல் ரகுவம்சத்தில் இருந்தா பிறந்தா ராவண கருத்துக்கு எல்லாம் பரிசுலாம் இருந்தா போதும். ராஜாவை பிறகு வேற ஏதாவது ராஜவம்சத்தில் இருந்தா போதும். இந்த ரகுவம்சத்தில் இருந்தா பிறந்த வசிஷ்ட சிஷ்ணாவது வேற வம்சத்துக்கு இருந்தா அது வசிஷ்ட ஆச்சாரியர் ரகுவம்சத்துக்கு தான் வசிஷ்ட ஆச்சாரியர். அந்த ரகுவம்சத்தை இருந்தா வசிஷ்ட சிஷ்ண பேர் பிறகு நாமெல்லாம் என்ன பண்றோம் பரமாத்மா சேடபுக்கு நாம் சொல்றோம். ஹரியே ஹரின்னு வரணும். அதாவது நாமும் குழந்தைங்க பார்த்தா தஞ்சாவூர்கார கும்பகோணத்தார அப்படின்னு ஊர் பேர் சொல்லி சொல்லுவோம். சாதாரண எல்லாரும் ஊர் பேர் சொல்லி சொல்லுவோம். ஏகாந்தி வெபதேஷ்டவியா தெய்வ கிராம குலாதிபதி சேட்டூராருன்னு சொல்லுவோம். சோழத்தூராருன்னு ஊர் சொல்லி கொடுக்கணும். மோத்தத்தை சொல்லி கொடுக்கணும். ஸ்ரீவத்சத்தார அப்படின்னு சொல்லுவோம். சுவாமி சுவாமின்னு சொல்லி சுவாமி சப்தான் சொல்லுவேன். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்றாங்க ஹரி பெருமாள் அப்படின்னு சொல்லி சுவாமி சப்தான்னு சொல்லலாம். அதில் எல்லாம் பெருமாள் சப்தான்னு சொல்லலாம். ஏன்னா அவள் எல்லாமே பெருமாள் தானே. விஜயகாந்தியான இதுவாக ஊர் பேர் சொல்லி சொல்லியிருந்தாங்க. கோடியால சுவாமி கௌரவ சுவாமி அப்படின்னு சுவாமி பத்து போட்டு சொன்னான். சார் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் தான் அவன் கோடியால கிராமத்தை சொல்லுவாங்க. ஒரு கோடியால கிராமம் சொல்லுவாங்க. அந்த ஊர் பேர் சொல்லி சொல்லுவாங்க. என் பேர் தான் சுவாமி அந்த சுவாமி தேவை உபதேசம். சுவாமின்னா பரமாத்மாவோட சுவாமி சுவாமி பரமாத்மா அவருக்கு அது வெறுமை ஊர் பேச்சு. அதுக்கு எல்லாத்துலையும் மூணு சுவாமி மூணு மூணு பேர் சொல்லி அதுக்கு சுவாமி பதவி இல்லாமல் சொல்லி எதுவும் நடக்கும். அந்த மாதிரியாக மனுஷாவை சொல்லிச்சு பதவிகாலத்தில் பத்தா சொல்லிச்சு பெருமாள் பேரிட்டு சொல்லுது. பெருமாள் எப்படி விரும்புகிற நாமெல்லாம் பெருமாள் பேரிட்டு சொல்றதுக்கு ஆசைப்படுவோம். பெருமாள் ஆச்சார பேரிட்டு சொல்லி வசிஷ்ட சிஷ்யன்னு நம்ம சொல்ல ஆசைப்படுவோம். ஏன்னா அந்த ஸ்ரீராமத்தை சொல்ல அவர் கௌசல்ய விஸ்வாமித்திரன் அவர் தான் சொல்லிட்டு சீதா தேவிக்கு முன்னாடி
அந்த தசரத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்து விஸ்வாமித்திரர் அபியாகச்சன் கஸ்தி சித்தேவस्य मध्ये भवत्वः तेषां भारत अधराजः प्रसङ्गः तेषां भारतक्रियां प्रति चिन्तयामास धर्मात्मा श्लोकाध्याय सम्बन्धः विषயம் கல்யாணம் பண்ணிட்டு எந்த இடத்துலையும் பொருளாதார இந்த மாதிரி யோசனை இந்த சமயத்தில் கசி சித்தேவானசே मध्ये भवत्वः அபியாகச்சன் பகவதேவः விஸ்வாமித்திரர் பவதி அதுக்கு விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்துறது ரொம்ப அழகு வந்து செய்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு விஸ்வாமித்திரருக்கு அர்ஜ்யங்கள்லாம் கொடுத்து அவர் செஞ்ச லட்சத்தை பணம் கவனிக்கணுன்றதுக்காக உங்களுக்கு கத்தாச்சார விசேஷம் இதை கேட்டாலும் கொடுக்கணும், இதை கேட்டால் கொடுக்கணும் கொடுக்கணும் சந்தேகப்படவே வேண்டும், இதை கேட்டாலும் கொடுக்க விஸ்வாமி இது வந்து எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இது ரொம்ப அழகாக சொல்லி இந்த வார்த்தையாக யாராலும் வெளியாக சதசம் ராஜசாப்தூர सदृशं राजशाब्दूर कवयतु भुवि तदन्यथा महावंशप्रसूतस्य वसिष्ठं व्यपदेशः. இந்த ஒரு ரிஷி ஆசிரியர்னா நித்தியத்தை ஒரு ராம விஞ்ஞானி அலட்சியம் பண்ணாலே அதை கேட்டாலும் ஒன்றும் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு வார்த்தை வந்து யார் சொல்லுவா அவருக்கு புத்த வார்த்தை சதசம் ராஜசாப்தூர அச்சலம் பூமி தந்ததா. இந்த மாதிரி வேறு யாருக்கும் இந்த வார்த்தையாக கிடையாது. கவயத்து பூமி தந்ததா. மூக்கில் எங்கேயோ போயிருக்கேன் முக்கியமாக பாசம் சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வம்சத்தை சொல்லி பெரிய வம்சத்தை பண்ணுறதுனால சொந்த வம்சத்தை பண்ணுறது வசிஷ்டர் பிரதேசம் இங்கே சொல்லி வசிஷ்ட சிஷ்யா வசிஷ்டம் இதெல்லாம் ஆச்சார வசிஷ்டமாக இருக்கிறதுனால வசிஷ்ட சிஷ்யா இருக்கிறதுனால அந்த வார்த்தை வந்து அந்த வம்சத்தில் வந்து பண்ணுறது நானும் வசிஷ்ட பிரதேசி அவனுக்காக நாம தான் பரமாத்மாவை சொல்லிட்டு ஆசைப்படுவோம். பரமாத்மா என்ன பண்ணுறோம் ஆச்சாரம் அவர் விரும்பி கை கொண்டது அந்த நிலவு நமக்கு கிடைச்சது. பெரியவாள் கோழியாள சோழன் சமுதாயத்தில் கிடைச்சது அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த காலத்துலேயே இத்தனை பேர் கிடைச்சது வாங்கியதுமே இருந்தது. இன்னும் கிடைச்சது 100 வருஷம் கழிச்சு தான் சிவன் கோஷம் தான் கிடைச்சது. 3 பிடிச்சாப்புல எங்களுக்கு காலக்ஷேபம் முடிச்சாச்சு ஐடியா கிடைச்சது. உங்களுக்காக பார்க்க இப்போ இருந்துச்சா ஐடியா ராஜாபடி பாசம் வச்சுனா எனக்காக ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஈஸ்வர் சுரேஸ்வரன் எதுவும் அதுக்கு ஆச்சாரம் போகணும்னு அவன் ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி ஆச்சாரத்துக்கு நம்ம என்ன பற்றி வசிஷ்டம் உபதேசனா ஏகாந்தி உபதேசத்துக்கு ரெண்டு பிராணி பிராந்தி இன்னும் விஷ்ணு பண்ணிட்டு ஏகாந்தி உபதேசத்துல ரெண்டு பிராணி பிராந்தி விஷ்ணு நாம உபதேசம் பாகவதாவே விஷ்ணு பேரை சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா கஷ்ட சர்வம் செயலி அவங்களுக்கு அந்த பாகவதற்கு எல்லாமே பெருமாள் தானே என்கிறபடியே சரண்யனான பெருமாள் என்கிற நிலையிலும் காட்டில் பெருமாள் பேரை சொல்லி கூப்பிடுற நிலையை காட்டிலும் வசிஷ்டம் உபதேசம் என்கிறபடியே சரண்யனான பெருமாள் வம்சக்கிரமாகதமாக பிறந்து படைத்து கை கொண்ட நிலை. சூரியவம்சத்திலிருந்து வசனத்திலிருந்து ஒரு பிரவாசம் பண்ணி கஷ்டப்பட்டு பேர் எடுத்தார். வம்சக்கிரமாகதமாக பிறந்து படைத்து கை கொண்ட நிலை விரும்பி கற்றார் ஆச்சார சம்பவம். அப்படிப்பட்ட நிலை நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னு ஆச்சார சம்பவத்துக்கு உகந்து பறிப்பிட்டு தீவிரம் கிடைத்தாய் சாரார்த்தமான மகாதனத்தை முன்னில் அதிகாரத்தில் சொன்னபடியே உச்சிதஸ்தானம் அறிந்து சமர்ப்பிக்கும் போது குரு பரம்பரையை பிரகாசிப்பித்துக் கொண்டு தன் கிருத்தியத்தையும் அர்த்தத்தின் சீர்மையும் தோற்ற உபதேசிக்க போதும். சிஷ்யவித்யாதிகாரம் சிஷ்யன் சிஷ்யனாகவே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் நஷ்டத்துக்கு 10 பேருக்கு ஆச்சாரியனாக உபதேசம் பண்ணுற காலத்தில் எப்படி பண்ணணும்னு கேட்டால் நான் எந்த ஆச்சாரியன் மூலமாக இந்த சாஸ்திரார்த்தங்களை கேட்டாரோ அவர்கிட்ட கிருத்தியத்தை மனசில் தெரியுது. ஆச்சாரியம் தெரியும், ஆச்சாரியன்ட்டு எவ்வளோ நன்றியுடையதாக இருந்தவங்க அப்படின்னு தன் கிருத்தியத்தை தோன்றும்படியாக அந்த கிருத்தியத்தையும் அந்த அர்த்தத்தை நான் கஷ்டப்பட்டு கற்றுனா அந்த அர்த்தம் மோசம் தான் இந்த சீர்மையும் உள்ள பெருமையும் போக்க உபதேசிக்கிறோம். அப்போ குரு பரம்பரையை பிரகாசிப்பித்துக் கொண்டு உபதேசிக்கிறோம். குரு பரம்பரையை சொல்லி உபதேசிக்கிறோம். ஏன்னா இவர் முன்னாடி கூட அப்படிதான் பண்ணிருக்கேன். தான் இப்படி பெற்ற இப்படி பட்டன்னு சொன்னால் அது இப்படி பெற்ற
கஷ்டப்பட்டு ஆச்சாரியர்கிட்ட வந்து கற்றுக்கிறாங்க. ரகசியத்திலே சாரார்த்தம் இருக்கும் இல்லையோ, ரகசியத்திலே மந்திரம், அதனுடைய அர்த்தம், இந்த ரகசியத்திலே சாரார்த்தமான மகாதனத்தை, பெரிய தனம் நடத்தி முன்னில் அதிகாரத்தில் சொன்னபடியே, முன் அதிகாரத்தில் சொன்னபடியே உச்சிதஸ்தானம் அறிந்து தகுந்த பாத்திரத்தில் சோதித்தே காபி பாத்திரம் உச்சிதஸ்தானம் அறிந்து சமர்ப்பிக்கும் போது எப்படி சொல்லணும், குரு பரம்பரை பிரகாசிப்பிக்கிறது. பராசர பிரம்மர்ஷி மைத்ரேய பகவானுக்கு அருள் செய்தார் போலே. அதாவது மைத்ரேயருக்கு பராசரர் விஷ்ணு புராணம் ஆரம்பிக்கிறார், தத்துவங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லிச்சு திடீர்னு ஆரம்பிச்சுள்ள கதையாம் யதாபூர்வம் தக்ஷாத்யேஹி குருசப்தமீஹி பிருஷ்ட ப்ரோவாச்ச பகவான் அப்துயோனி பிதாமகா தைஷ்சோக்தம் குருகுத்சாய பூபுஜே நர்மதா தடே சாரஸ்வதாய தேனாபி मम सारस्वतेन च तद्दैतद् ब्रह्म प्रजापते उवाच प्रजापतिर्मनदे मनः प्रजाभ्यः ब्रह्म ब्रह्म प्रजापति उवाच ब्रह्म प्रजापति சொன்னார், प्रजापति मनु சொன்னார், मनु பிரஜைகளுக்கு சொன்னார். அதுக்கு விஷ்ணு புராணத்தை படித்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே தக்ஷன்களான விஷயங்கள்லாம் நான் சொன்னோன்னா சதுர்முக பிரம்மாவை போய் கேட்டுருக்கோம். தத்துவங்களை பற்றி दक्षाजी मुनिसप्तमी पृष्ठः अब्धियोनि भगवान रामः चतुर्मुख ब्रह्मा उपदेशம் பண்ணார். அந்த தக்ஷாலாம் பிரம்மா கிட்டே விஷயத்துக்கு குருபுத்சன் என்ற ராஜாவுக்கு நர்மதா நதிக்கரையே அவ உபதேசம் பண்ணார். அந்த பிரம்மா தக்ஷாதி உபதேசம் பண்ணார், தக்ஷாதி குருபுத்சன் உபதேசம் பண்ணார். அவர் என்ன பண்ணார், சாரஸ்வதன் என்பவருக்கு அவ உபதேசம் பண்ணார். யார், இந்த குருபுத்சன் என்பவர். அந்த சாரஸ்வதன் எனக்கு உபதேசம் பண்ணார். அதே நான் இப்போ உதவி சொல்கிறேன் அப்படின்னு குரு பரம்பரையை பிரகாசப்படுத்தி कथयामि यथापूर्वं दक्षाद्यैः गुरुसप्तमीः पृष्ठः प्रोवाच भगवान् अब्जयोनिः पितामहः. भगवान् अब्जयोनिः पितामहः, अब्जयोनिः पितामहன்னு சொல்லும்போது அவரையும் பகவான் சொல்கிறார். கொஞ்சம் ஞானம் அதிகமாக இருக்குது. தைஷ்சோக்தம், தைஷ்சன்னா இந்த தக்ஷாத்யைः பூர்வுத்சாய உக்தம். பூபுஜே, பூபுஜன்னா ராஜா உக்தம். இந்த ராஜாவாக இருக்கிற பூர்வுத்சனுக்கு நர்மதா நதி கரையில் அவர்கள் சொல்றார். இதுல சுவாரஸ்யம் பாருங்க, பிரம்மா சதுர்முக பிரம்மா பல பேருக்கு உபதேசம் பண்ணார். அப்போ பல பேர் சிஷ்யர்கள், ஆச்சாரியன். இந்த தக்ஷாதில் பல பேரும் குருபுத்சனுக்கு சொன்னார். இது சொன்னவா பல பேர், கேட்டவன் குருபுத்சன். அதில் சிஷ்யன் ஒருத்தன், ஆச்சாரியன் பல பேர். அதாவது என்னன்னா, ஒரே ஆச்சாரியன்கிட்ட பல சிஷ்யர்கள் காலத்தில் கொடுத்தாங்க. ஒரு சிஷ்யனுக்கு பல ஆச்சாரியர்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கும். भाष्यकार पंचाचार्य प्रदर्शित स्वामी देशी मोदलादे सगला कराहन कहा था मामा गिटे ಎಲ್ಲ ಭಾಷ್ಯ ಭಾಷ್ಯಕಾರ ದೇಶಿ ಬೇರೆ है और वो तो तिरुवाई मूल करते तिरुवाई अर्थ बोलते राशि बोलते अर्थ बोलते स्तोत्र में नलवा तो वो तो आचार्य वो विषय थे. तस्मादेव व्यासं शास्त्र अग्राही अन्यथा अक्षराभ्यासी आरंभिंచి सर्वशास्त्रके मामा गिटे भाष्य है. அது சுவாமி அதான் இங்கே அடிக்கடி இங்கே ஒருவரான பிரம்மா தக்ஷாதிலான பல பேர்களுக்கு உபதேசித்தார்கள் என்றும், தக்ஷாதில பலர் ஒருவரான பூமுத்த ராஜாவுக்கு பிரம்மானத்தில் ஒரு தேசத்தில் உபதேசித்தார்கள் என்று சொல்லியாலே பலருக்கு ஒருவர் உபதேசிக்கும் போதே ஒருவருக்கு பல ஆச்சாரம் உபதேசித்தார். அந்த பல ஆச்சாரிகளும் அவர் சொல்கிறது தப்புன்னு இவர் சொல்கிறது, இவர் சொல்கிறது தப்புன்னு அவர் சொல்கிறதுன்னு சொன்ன ஆச்சாரத்தை வந்து சிஷன் விட மாட்டார். அதெல்லாம் ஒரே சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தது. ஒரே விஷயம் ஒரே சம்பிரதாயத்தில் பல விஷயங்கள் தீரில் போட்டு இந்த விஷயத்தை சொல்லுவோம், இல்லை ஏக சம்பிரதாய அனுசாரிலாம் இருக்குது. இதே போல் இந்த கதையை வச்சுட்டு நான் ஒரு அத்வைதம் செஞ்சேன், அத்வைதாச்சிக்கு வாசினேன், இன்னொருத்தர் வாசினேன், பல பேர்கிட்ட ஒரே விஷயத்துக்கு கிடைக்காது. அப்போ அத்வைத்தம் சொல்லுவா, அத்வைத்தம் சொல்லுவா, சித்தாத்வைத்தம் சொல்லுவா. அப்போ சிஷ்டத்துக்கு ஒரு விஷயம் போட்டு அதில் ஒரே சம்பிரதாயத்தை சேர்ந்தா ஒரே வகையான விஷயத்தை பல பிரகாரங்களாக இருக்கும். கைச்சோக்தம் புருகுத்சாய பூஜை சாரஸ்வதாய ஜெயநாதி சாரஸ்வத் தேனாபி சாரஸ்வதேனாபி மம மம தேனாபி சாரஸ்வதேன மம என்று பராசர பிரம்மர்ஷி மைத்ரேய பகவானுக்கு அருள் செய்தார் போல குரு பரம்பரையை பிரகாசிப்பித்துக் கொண்டு தன் பிரதிஜத்தையும் அர்த்தத்தின் சீர்மையும் தோற்ற உபதேசிக்கிறோம். உபதேசிக்கிறோம். அத்தியாத்ம ரகசியங்களை சொல்லுபவன் சம்பிரதாயம் அந்திக்கே இருக்க ஏடு பார்த்தாதல் சுவரேற கேட்டாதும் சொல்லுவார்கள். கனவு கொண்டு ஆவரணம் பூண்டா போல கண்டாருக்கெல்லாம் தான் அஞ்ச வேண்டும் கிடையா. இப்படி ஆச்சாரிய மூலமாக வித்தியை கிடைக்காம சொன்ன சொல்லுவாங்க. அது வந்து
கேட்கிற போதும் ஆச்சார மூலமாக கேட்கணும். அது சொல்லும் போதும் அவள்கிட்ட கிடைக்குதா சித்தார்த்தோட சொல்லணும். அதை சிஷ்யனுக்கு பிரகாசப்படுத்தி கொடுக்கும். ஆச்சாரத்தை கேட்காம சொல்லி தப்பு. ஆச்சாரத்தை கேட்கும்போது வழியாக முறையோட ஒரு வணங்கி கேட்கணும். ஆச்சார கேட்கறதுலே முறை ஆச்சார மூலமாகவே கேட்கணும். அப்புறம் அந்த ஆச்சாரத்திட்டேருந்து கேட்குறது ஆச்சார மூலமாக கேட்கணும். ஆச்சார மூலமாக கேட்கிற போது ஆச்சாரம் எப்படி சொல்ல முடியாது பிரார்த்திக்கணும். மிரட்டி உருட்டி பிரார்த்திக்கணும். குருவை சேர்த்து இதை கூட பிரார்த்தித்து கிடையாது. அப்புறம் அசலாருக்கு சொல்கிற போதும் ஆச்சார குரு பரம்பரையை காட்டுன்னு சொல்லணும். இந்த மூன்று இதுலையும் தவறுனால ஏன்னா அதுக்கு 3 திருஷ்டாந்தங்கள் வழக்கமான திருஷ்டாந்தங்கள் நியமமான திருஷ்டாந்தங்கள் சொல்ல குரு பரம்பரை தன் கதைக்கிட்டையும் தன் கதைக்கிட்ட தன் ஆச்சாரங்கிட்ட பெற்ற விஷயத்தில் அவர் ஆச்சாரத்துக்கு நன்றி இருக்கிறது காட்டுறாங்க. அர்த்தத்தின் சீர்மையும் தோற்ற சீர்மைனா பெரும். இந்த அர்த்தம் ரொம்ப சின்ன அர்த்தம். சாதாரண பத்திரிகையில் வர அர்த்தம் இல்லை. அப்படின்னா இந்த பெருமையும் தோற்ற உபதேசிக்கணும். அத்தியாத்ம ரகசியங்களை சொல்லுபவன் அத்தியாத்ம ரகசியங்களை சொல்றவன் சம்பிரதாய மந்திரிக்கே இருக்க. அத்தியாத்ம ரகசியத்தை சொல்றவன் சம்பிரதாயமே இல்லாமல் 7 பார்த்தாது தானா புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவரே அதை கேட்டாரு. ஆச்சாரியர்கிட்ட நேரம் போய் காலட்சியம் பண்ணி சொல்லல. அதுக்காக பக்கத்தில் போய் பாடு சொல்லிட்டு சவுத்து சுவரேரை கேட்டாரு சொல்லுவாய். களவு கொண்டு ஆவரணம் பூண்டார் கூட கண்டாருக்கெல்லாம் தாம் 5 வருடம் உண்மையே தான் ஆச்சாரத்தில் நேரம் காலட்சியம் பண்ணலை. ஏதோ விட்டு பிரிக்கு அன்னைச்சுதான் பாடு சொல்லிட்டே இருக்கேன். இன்னும் பெரியவர்கள் பார்த்தோன்னே டக்கு முடிச்சுருவேன். ஏன்னா இதுதான் வேலை காலட்சியம் பண்ணல. யாருக்கிட்ட கேட்டேன் எப்படி சொன்னேன்னு கேட்டால் அதாவது தாப்பனார் இல்லாத ஒரு குழந்தை இருந்துருந்தோன்னா அந்த குழந்தை யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க பயப்படுவது. அதனால் யார் மூலம் அந்த வித்தியை பெற்றேன்னு கேட்டால் அது பயப்படும். அதுக்கு உதாரணத்துக்கு களவு கொண்டு ஆவரணம் உண்டாக்கணும். ஆவரணம் ஒன்றும் ஆசையாக இருக்குது. சங்கிலி கையில் போகிறதுலாம் ஒன்றும் ஆசையாக இருக்குது. இதுக்காக நான் எங்கேயோ போனால் திருடிதான் பஸ்ஸில் போனால் 2 பேர் சென்னையை போயிருந்தால் கேள்வி மோதல் கொடுத்தான். அதை கொண்டு இந்த களவு கொண்டு ஆவரணத்தை இவன் பூண்டார். ஏன்னா இந்த காக்கி சட்டையெல்லாம் பார்க்குற போதெல்லாம் இவருக்கு திருப்பி ஏன்னா இவன் இல்லையே இது ஆச்சாரிட்ட கடமை எடுத்துருக்கான். அதுபோல் இவனுக்கு சொந்தமாக இந்த ஞானம் இல்லை. ஆச்சாரியன்கிட்ட நான் அந்த ஆச்சாரியன் கேட்டேன்னா ஆச்சாரியன் நீ வெளியே நான் சிவரேரி கேட்டேன்னு சொல்ல முடியாது. இதை பிற்பேக்க பண்ணி திருடி கொண்டு தான் அப்படிதான் அழகான களவு கொண்டு ஆவரணம் பூண்டார். சொத்து இவருதில்லை. இவருதில்லாத சொத்தை இவன் தன்னதாக அனுபவிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இருக்கிறது இவங்க விஷயம் தெரிஞ்சுதான் யாராவது உத்து பார்த்தாலும் சரி திருடி ஊற்றுனா வயிறு முதலும் போட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க இதெல்லாம் தெரியாது. ரொம்ப நல்லா இருக்கே இந்த டிசைன் எங்கே பண்ணேன்னு கேட்டால் உடனே வேலை இழுத்து போயிடும். இதுதான் 60 வருஷம் ஆரம்பிக்கும் சம்மந்தம்லாம் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி களவு கொண்டு ஆவரணம் பூண்டார் போல கண்டாருக்கெல்லாம் தான் 5 வேண்டும் படியும். எதிர்ச்சியா சுகோபத்ரா சென்னைநாத சிலையதுவா அசரேஷிதோவா பெத்தசியாது அவசியம் போய் அது எங்களுக்கு பயத்து மட்டும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி முறையில்லாத முறையில் கேட்டால் இது விபரீதமாக எதிர்ச்சியா சுகோபத்ரா ஒருத்தர் ஆச்சாரியர்களுக்கு மற்ற உபதேசம் பண்ணி நினச்சிருக்காரு. போய் என்ன பண்ணுறா இருக்க படத்தில் எங்கெல்லாம் ஆனது சொன்னால் 10 பேர் 20 பேர் சமாளிச்சு வந்துட்டாங்க. அது உடக்க பத்து சொல்கிறோம். அப்போ அதை விட்டு கேட்டு எனக்கு பண்ணி விட்டேன் சொல்லுவோம். எதிர்ச்சியாக சுத்தம் இவங்க போய் ஆச்சாரம் சரிக்கணும். தற்செயலாக எதிர்ச்சியாக சுத்தம் போச்சியும் வச்சியும் வந்து எதிர்ச்சியாக சுத்தம். சென்னை அசச்சலையடா சென்னை மறைஞ்சிருந்து சலம் வியாஜம் அதாவது நீங்கள் ரொம்ப அழகாக சாதிச்சிருந்து சர்ம ஸ்லோகாட்சம் அது இன்னொரு தடவை அது இவன் கேட்க மாட்டோம். ஒன்றும் அது கேட்டதில்லை. இவன் கேட்ட விஷயம் தெரிஞ்சது எனக்கு தெரியாதே சொல்லணும்னு கேட்டால் அர்த்தம் அதுக்கு இதுதான் அப்படின்னா சொல்லிருந்தா அது கேட்டேன். நான் ஒரு தடவை குரூப் சொல்லணும் கேட்டு பண்ணிட்டேன். இந்த இடத்துல பண்ணிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சு இதுதான் சலம். சலம்னா ஏதோ ஒரு வியாதி பண்ணி பரீட்சா வியாதி இல்லை அப்படியே சொல்கிறதில்ல சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க எல்லாம் தெரியும் சொல்கிறேன். இந்த விஷயம் தெரியுமா தெரிஞ்சால் நான் கேட்டால் பதில் சொல்ல முடியும். இவங்க ஒரு அக்ஷரம் தெரியாது. பரீட்சை பண்ணி அப்புறம் ஒன்று எனக்காக தெரியாதுன்னு சொல்கிறேன். நீ எதனாலும் கிடையாது சொல்கிறேன்னு சோதனை ஆரம்பிப்பேன். எனக்கு தெரியாதவங்க வெளியே எடுத்துப்போம். அவர் சொல்லிடுவோம். உடனே வந்து சலம் பரீட்சாதிதான் ஆகிட்டேன். சலேன்னு பரீட்சா சென்னையில் குட்டியாதி வெளியிட்டேன். சவுத்து மரம் இருந்து சலம் பரீட்சை விளையாட்டு மற்ற டேப் ரிகார்டு பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். இது ஒரு சலம் தான் பரீட்சை பண்ணுறது. அவர் பண்ணுறோம் சொல்கிற பர்சன்டேஜ் ரொம்ப அழகாக இருக்குது. டேப் பண்ணால் டேப் பண்ணிட்டு அதுலேருந்து இவங்க எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தான் சலம். இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுட்டா அது ஒரு சென்னை நாத சரையவா அத்திரேஷிதோவா யர்த்தஸ்தா தானா புஸ்தகம் பார்க்குது. தானே 7 பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியா 10 காலத்துக்கு அதே இதெல்லாம் பார்த்தா பிரத்யுத்த அனர்த்ததோ பவேத்
அனர்த்ததா. வியர்த்தம்னா பயனற்றதுன்னு அர்த்தம். இவ்வாறு முறையில்லா பொருளை கேட்ட பயனற்றது பொருள். பயனற்று போறதுன்னு மட்டும் இல்லை, வியர்த்தமாய் போயிடும். அவளுக்கு நமக்கு அதாவது அதாவது கேட்டு தெரிஞ்சு ஆசையோடு எடுக்கணும். வரதில்லை, இது வரக்கூடாதுன்னு